அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டீ கடை இனிப்பு போண்டா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இதை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இல்லை 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கோதுமை மாவில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். நீங்கள் இதே அளவில் சேம் எல்லாமே வந்து நீங்கள் மைதா மாவில் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கும் மற்ற அளவுகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். 2 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு, ஆப்ப சோடா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு, சோடா, சர்க்கரை மாவு கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதுக்காக ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து ரொம்ப புளிக்காமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். கெட்டியான தயிர் வந்து 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட நம்ம 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. இந்த மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் நம்ம வடை மாவெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அந்த மாதிரி பதத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு போண்டா வந்து பர்ஃபெக்டாக வரும். மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுனாலும் போண்டா வந்து ரொம்ப திக்காக இருக்கும், உள்ளார வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ரொம்ப லூஸாக இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு எண்ணெயில் எடுத்து நம்மளுக்கு போடுறதுக்கு சரியாக வராது. இப்போ 2 கப் மாவுக்கு 3/4 கப் தயிரும் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட். பிகினர்ஸ் கூட ஃபஸ்ட் டைமே வந்து இதை பர்ஃபெக்டாக பண்ண முடியும். இப்போ இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம் மட்டும் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்படியே கொஞ்சம் ஊறி வரட்டும் மாவு. அதுக்கப்புறமா எடுத்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு கையில் வந்து லைட்டாக நீங்கள் வந்து தண்ணி தொட்டுக்கோங்க. தண்ணி இல்லைனா எண்ணெய் வந்து தொட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி எண்ணெய் தொட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆயிலில் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து போடுறதுக்கு வரும். ஆயில் வந்து மிதமான சூட்டில் தான் இருக்கணும். ஆயில் வந்து ரொம்ப காஞ்சிடக்கூடாது. ரொம்ப காஞ்சிச்சின்னா மேலே சீக்கிரமாக செவந்து உள்ளார வந்து உங்களுக்கு வேகாது. அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. லைட்டான சூடு இருக்கும் போதே நீங்கள் போண்டாவில் வந்து உள்ளார சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் உள்ளார வந்து நல்லா குக்காகி வரும் உங்களுக்கு. மேலே நல்லா டார்க் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணலாம். ஒரு சூப்பரான அட்டகாசமான டீ கடை போண்டா ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.